நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறையை சேர்ந்த டாக்டர்ஸும் நாம சந்திச்சு அந்தந்த நோய்களுக்கான அறிகுறிகள், கோளாறுகள், அந்தந்த நோயை எப்படி நாம சந்திக்கணும், அந்த நோய்க்கான ஆலோசனையை நாம தெரிஞ்சுட்டு வரோம். இந்த வாரம் நாம சந்திக்க போற டாக்டர் வேலூர் சத்துவாச்சாரி தனஞ்செழியன் மருத்துவமனையிலிருந்து மூலம் பௌத்திர நிபுணர் டாக்டர் கமலஹாசனை சந்திக்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நிகழ்ச்சி நிறைய பேர் பார்த்து பயணிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த மூலம்னா என்ன, பௌத்திரம்னா என்ன அப்படிங்கிற சந்தேகம் தொடர்ந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களா சார்? மூலம்னா என்ன, பௌத்திரம்னா என்ன, தனித்தனியா கொஞ்சம் தெளிவா விவரிச்சு சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி மூலம்னா என்ன, பௌத்திரம்னா என்னன்னு சொல்லி இன்னும் மக்களுக்கு, நிறைய பேருக்கு இந்த வியாதினா எதுன்றது தெரியாமையே இருக்காங்க. இப்ப மூலம்னா என்னன்னா, மலத்வாரத்துல அந்த மலப்பைக்கு நடுவுல ஒரு கட்டி மாதிரியோ இல்லைன்னா ஒரு சதை மாதிரியோ மலம் கழிக்கும் போது அந்த சதை வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ள போகும். இல்லைன்னா வெளியே நின்றுட்டு அவன் கை வச்சு தள்ள வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லைன்னா வெளியவே அந்த மூலமானது வெளியவே நிற்கும். இதுக்கான அறிகுறிகள் என்னன்னா, ரத்தம் வரும், சீழ் வரும். அப்படி இல்லைன்னா அவங்க மலச்சிக்கல், கண்டிப்பான மலச்சிக்கல், தினந்தனைக்கு அவங்க மோஷன் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா அது மூலம்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா உணரலாம். மூலத்துக்கான அறிகுறி வேற என்னன்னா, கண்டிப்பா சதை தினைக்கும் வெளியே உள்ள போகும். அப்படி இல்லைன்னா வெளியவே நிற்கும். சதையே இல்லாம உங்களுக்கு எதுவுமே தொந்தரவு இல்லை, வலி மட்டும் இருக்கு, எரிச்சல் மட்டும் இருக்குன்னா அது வெடிப்பாக இருக்கலாம். வெடிப்புன்றது என்னன்னா, வெடிப்பு தான் பௌத்திரத்துக்கான முக்கியமான காரணம். மலச்சிக்கல் ஏற்பட்டு அந்த துவாரம் உள்புறமாக கிழிஞ்சு போய் அந்த கிழிச்சல்ல இருந்து மலம் பட்டு தினைக்கும் வரும்போது அந்த மலதுவாரமானது அந்த வெடிப்புனால இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு கிழிய தோணும். கிழிஞ்சிச்சுன்னா அந்த புண்ணுல இருந்து அந்த மலம் பட்டு வரும்போது ரத்தமோ இல்லைன்னா சீழோ மலத்தை ஒட்டிட்டு தினைக்கும் வர ஆரம்பிக்கும். ஸோ இதனாலதான் பௌத்திரம் என்ற வியாதி உண்டாகுது. பௌத்திரம் என்பது என்னன்னா, மலதுவாரத்துக்கும் அந்த உள்ள கிழிஞ்சிருக்க அந்த சதைக்கும் ஒரு துவாரம் ஏற்பட்டு ஒரு கட்டியாக உருவாகி அந்த கட்டி உடைஞ்சு அந்த கட்டி மூலியமாக ரத்தம், சீழ், அபானவாயு இதெல்லாம் வர தோன்றும். இது அந்த கட்டி மூலியமா வரதே கிடையாது. மலதுவாரத்துல மலப்பையிலிருந்து வரக்கூடிய மலமானது அந்த உள்ள இருக்க அந்த துவாரத்தினால, இது எப்படி மலப்பையிலிருந்து மலம் வெளியே வருதோ அதே மாதிரி அந்த துவாரம் வழியாக அந்த கட்டிலையும் இந்த சீழ், ரத்தம், அபானவாயு, கிருமிகள் இந்த மாதிரி அதிகமா வர நேரிடும். இந்த கட்டியானது அப்படியே விட 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 இந்த கட்டி அந்த பொறையோட மூடிக்கொண்டு பக்கத்துல ஒரு கட்டி உருவாகி இந்த கட்டியானது மேற்கொண்டு 2 இல்லைன்னா 3, 4, 5 இந்த மாதிரி கட்டிகளா கூட உருவாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி உருவாயிடுச்சுன்னா இது மிகவும் அபாயகான கட்டம். அதனால தயவு செஞ்சு மக்கள், நீங்க உடனடியாக ஒரு அறிகுறிகள், சின்ன அறிகுறிகள் இருந்தாலே உடனடியாக அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சார், இந்த மூலம் பௌத்திரம் வருவதற்கான காரணங்கள், அதனுடைய அறிகுறிகளை கொஞ்சம் தெளிவா எடுத்து. இந்த மூலம் பௌத்திரம் இந்த வரத்துக்கான காரணங்கள்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் உடம்புல உண்டாகக்கூடிய சூடு. இந்த சூடானது மூலத்தையும் பௌத்திரத்தையும் ஏன் இது உருவாக்குதுன்னா, மலச்சிக்கலை ஃபர்ஸ்ட் உண்டாக்கும். மலச்சிக்கல் ஏன் உருவாகுதுன்னா, நேரமின்மை, இந்த மாதிரி டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, தூக்கமே கரெக்டா அவங்களுக்கு இருக்காது. அட்லீஸ்ட் அது இல்லைன்னா தூக்கத்தை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க எதுனா ஒரு விஷயத்துக்காக. அப்புறமா ரொம்ப நேரம் டிராவல் பண்றது, பயணம், ரொம்ப நேரம் பைக்லயோ இல்லைன்னா கார்லயோ ரொம்ப நேரம் டிராவல் பண்றது. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் காசஸ். இது வந்துச்சுன்னா ரத்தம், சீழ், வலி, எரிச்சல், கடுகடுப்பு இதெல்லாம் அதிகமாவே இருக்கும். இந்த வலி எரிச்சல் இல்லாம இருந்தா கூட ரத்தம், சீழ் கூட வரும். இது ரெண்டுமே வராம வெறும் வலி எரிச்சல் இது மட்டும் கூட இருக்கும். அந்த மாதிரி இது பல வகைப்படும். மூலம்ன்றது ஒரு வகைப்படுறது கிடையாது. உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், சீழ் மூலம், வெடிப்பு மூலம், துவார மூலம், இந்த மாதிரி சொல்லிட்டு 8 வகை இருக்கு. அந்த 8 வகை மூலமானது அறிகுறியே இல்லாம கூட மூலம் வந்துரும். அதுக்கான எந்த ஒரு மாற்றமே தெரியாது அவருக்கு. ஆனா மூலம் அந்த சதையானது மட்டும் மலதுவாரத்துல இருக்கும். வலியோ எரிச்சலோ எதுவுமே இருக்காது. அது எப்போ வலி எரிச்சல் இருக்குன்னா, அது எப்போ ரொம்ப முத்தி போய் அந்த மூலமானது ரொம்ப பெருசாகி வெளியே வருதோ அப்பதான் அந்த வலி எரிச்சல் இவ்வளவு நாள் எப்படி அது கம்முன்னு எதுவுமே கொடுக்காம இருந்துச்சோ அதை விட ஒரு 10-20 மடங்கு ரொம்ப அதிகமா, சாதாரண மூலத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எந்த ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள், இந்த மாதிரி ரத்தம் வர்றதோ, சீழ் வர்றதோ, எரிச்சல் இருக்கிறதோ, வலி இருக்கிறதோ, மலதுவாரத்துல எந்த மாதிரி ஒரு சின்ன அறிகுறிகளா இருந்தா கூட உடனடியாக மருத்துவர் அடைஞ்சு இந்த வியாதிக்கான தீர்வை பெற்றுக்கோங்க. இல்லைன்னா இந்த வியாதி மேற்கொண்டு
அடுத்தடுத்த கட்டத்தாக போய் அடைஞ்சு அது வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு மிகப்பெரிய வியாதிகளாக தான் வந்து உருவாகுமே தவிர்த்து இந்த வியாதிகள் வந்து உடனடியாக குணமே ஆகவே ஆகாது. பௌத்திரமானது கூட அந்த கட்டி உருவாகி அந்த துவாரம் உருவாயிடுச்சுன்னா அதுக்கு சாரசூத்திரம் காரணூல் சிகிச்சைன்னு தமிழ்ல. இந்த மருத்துவத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு மருத்துவத்தாலையும் இந்த வியாதியை 100% வந்து குணமாக்கவே முடியாது. இதுக்கு நான் வந்து முழுமையாக நான் சொல்றேன். எங்க கிட்ட இந்த வியாதிக்கான சாரசூத்திர முறையில குணப்படுத்திட்டு போனவங்க இது வரைக்கும் இந்த வேலூர்ல வந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் நாங்க வந்து தொண்டு செஞ்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட இந்த 80 ஆண்டு காலம்ல ஒரு பேஷண்ட் கூட வந்து இதுக்கான இந்த வியாதியை பண்ணிட்டு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு மேற்கொண்டு இந்த வியாதி வந்ததுக்கான அறிகுறி இருந்ததே கிடையாது. அதுக்கான ஒரு எவிடன்ஸே இது வரைக்கும் இல்லவே இல்லை. பாத்தீங்களா நேர்களே, இந்த நோயை அப்படியே விட்டுட்டா என்னென்ன ஆபத்துலாம் வரும், இந்த நோய்க்கான அறிகுறிகள்லாம் சார் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நோயை இனிமேலாச்சும் அப்படியே விட்டுடாம இதை அஜாக்கிரதையா எடுத்துக்காம உடனே இந்த நோய்க்கு தீர்வு காண சாரோட கான்டாக்ட் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9994040971. இதுதான் சாரோட நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணும்னாலும் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ரகசியங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாம சாரோடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் டிவில கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம். சோ சார், இப்போ சொல்லுங்க சார், நீங்க இந்த நோய் பத்தின அறிகுறிகள்லாம் நல்லா சொன்னீங்க. உங்களுடைய சிறப்பு சிகிச்சை முறைகள்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இந்த வியாதிக்கு முழு தீர்வு 100% மறுபடியும் லைஃப்லயே வரவே வராதுன்னா இதுக்கான ஒரே தீர்வு சாரசூத்திரம் சார கர்மம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சாரசூத்திரம் சார கர்மம் என்றது கை வைத்தியமோ இல்லது நாட்டு வைத்தியமோ இந்த மாதிரி ஏதோ சாதாரணமான வைத்தியம் கிடையாது. இது வந்து மருத்துவ முறையில குறிப்பிட்டிருக்க மருத்துவ முறை. அதாவது தமிழ்ல சொல்ல போனா காரணூல் சிகிச்சைன்னு சொல்லுவோம். இதை வந்து இந்திய மருத்துவ முறைன்னு சொல்லிட்டு CCIM சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன் இவங்களால அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே மருத்துவ முறை இது. இந்த மருத்துவ முறையில என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் வந்து பௌத்திரத்துக்கான பைல்ஸ் மீன்ஸ் மூலத்துக்கான ஒரு சிறப்பு மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையில மட்டும்தான் இந்த வியாதி வந்து மறுபடியும் வரதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு சான்றிதழே இருக்கு. அது இல்லாம உலக சுகாதார மையம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மருத்துவ முறை வந்து அவங்க கூட வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த மருத்துவ முறை தயவு செஞ்சு நாட்டு வைத்தியமாகவோ இல்லைன்னா கை வைத்தியமாகவோ நினைக்க தேவையில்லை. இந்த மருத்துவ முறை வந்து 6 வருட காலம் மருத்துவ கல்லூரியில் நாங்க படிச்சுட்டு இதை அங்கீகாரத்துடன் செஞ்சு கொண்டு வருகிறோம். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான எளிதான கூடிய மருத்துவ முறையே கிடையாது. இந்த மருத்துவ முறையில மட்டும்தான் இந்த பௌத்திரமானது மீண்டும் மீண்டும் வரவே வராது. இது 100% உண்மை. இந்த பௌத்திரமானது சாரசூத்திர முறையில பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு ஆயுள் காலம் முழுவதும் அந்த பௌத்திரமானது மீண்டும் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது, வரவே வராது. இது 100% உண்மை. அதனால மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மருத்துவ முறையை நம்ம பண்றோம்னா அவங்களுக்கு அந்த வியாதி மீண்டும் வரவே கூடாது. அந்த மீண்டும் வராத அளவுக்கு தான் அதுக்கான மருத்துவ முறை நம்ம வந்து பண்ணணும். அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்றது வேஸ்ட். ஏன்னா ஒரு மருத்துவ முறை பண்றோம்னா அவங்க வியாதி வந்து அந்த சமயத்துக்கு நல்லா இருக்கு, மீண்டும் அது வந்து ஒரு 3 மாத காலத்திலயோ 6 மாத காலத்திலயோ இல்ல 1 வருட காலத்திலயோ மீண்டும் வரும். மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் வரும். இதுக்கான வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாம போயிடும். எங்க கிட்ட ஒரு முறை நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் 100% அந்த வியாதியானது மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது 100% உண்மை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து இது வரைக்கும் பல நேயர்கள் எங்க கிட்ட நோயாளிகள் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர், நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க. அதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இங்க வந்துட்டு மீண்டும் கூட அவங்க வந்து யோசிச்சுட்டு சரி இது அப்படியே விட்டுடலாம், பண செலவாகுது, இல்லைன்னா இது அப்புறமா பாத்துக்கலாம், இப்பதான் நமக்கு நல்லா இருக்கு, அல்லாட்டி ஒரு 5 நாள் வந்து மருத்துவ முறையில பண்ணிட்டு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறமா சரி இது வந்து இப்பத்திக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறமா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் போயிடுறாங்க. அவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, வியாதி என்றது கண்டிப்பா தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் அவன் மனிதன் வந்து எந்த ஒரு செயல்லையுமே வந்து அவனால ஈடுபட முடியும். சோ அந்த மாதிரி ஒரு உடலானது இந்த அபான வாயுல வரக்கூடிய வியாதி மிகவும் அபாயகரமானது. அந்த வியாதிக்கு உடனடியாக சிகிச்சை எடுத்து அந்த வியாதி முழுவதும் குணமடைகிற வரைக்கும் சிகிச்சை தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கணும். லைஃப்ல வந்து இந்த வியாதி மறுபடியும் வராத அளவுக்கு நீங்க வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இந்த நிகழ்ச்சினால பயன்பெறணும்ன்றதான் என்னோட குறிக்கோள். அதனால இங்க வரக்கூடிய நேயர்களோ இல்ல இங்க வரக்கூடிய நோயாளிகளோ
தயவு செஞ்சு இந்த வியாதிக்கான சிறப்புத்துவத்தை அறிஞ்சு இதுக்கான ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறையை எடுத்துட்டு இந்த மறுபடியும் இந்த வியாதி வந்து வராத அளவுக்கு அவங்க லைஃப் லாங் முடிக்கும். இதை வந்து தயவு செஞ்சு அவங்க காப்பாத்திக்கணும். சார், இப்ப நீங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் சரி, பேஷண்ட்ஸ்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க வந்து 100% இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு அஷூரன்ஸும் கொடுத்துருக்கீங்க. இது வந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் சார். அது மட்டும் இல்லாம குறிப்பாக இந்த நோய் உள்ளவங்களுக்கு நீங்க கொடுத்த நம்பிக்கை வந்து மிகவும் பயனுள்ள வகையில மிகவும் தெம்பூட்டும் விதமாகவும் அமைந்திருக்குன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட சொல்றேன் சார். பாத்தீங்களா நேர்களே, நம்ம சார் வந்து இந்த நோயை வந்து 100% குணப்படுத்த முடியும்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொன்ன நம்பருக்கும் டிவில கால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கும் கால் பண்ணி சார்கிட்ட எந்த ஒரு கூச்சமும் இல்லாம நீங்க வந்து உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ சொல்லுங்க சார், இந்த நோயை வந்து இருப்பாளருக்கும் வந்து தாக்குமா? இந்த நோயுடைய தாக்கம் வந்து எவ்வளவு காலம் இருக்கும்? இந்த நோயை வந்து இன்னும் எந்தெந்த முறையெல்லாம் குணப்படுத்த முடியும்னு கொஞ்சம் தெளிவா விவரமா சொல்லுங்க சார். இந்த நோய் வந்து இருபாலருக்கும் வரத்துக்கூடிய எல்லாருக்குமே வரும். இருபாலர் இல்லாம ஆண், பெண், குழந்தைகள், முதியவர்கள், நடுவயதுக்கு உட்பட்டவர்கள், அப்புறமா சிறிய வயது உள்ளவர்கள், இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் எல்லா ஏஜ்லயும் இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன் இருக்குன்னா மலச்சிக்கல் வந்து மிகப்பெரிய காரணம். முதியவர்களுக்கு வந்து அவங்க வீக்னஸ் ஆகுறதுனால விட்டமின் டிஃபிஷியன்சி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கனால அவங்களுக்கு இந்த வியாதிகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம பெண்களுக்கு முக்கியமாக அவங்களோட கர்ப்ப காலம், ஐ மீன் அவங்க அந்த முதல் பிரசவத்துக்கு பிறகு, அப்படி இல்லைன்னா பிரசவத்துக்கு பிறகு வெடிப்பானது கண்டிப்பா 90% வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அந்த வெடிப்பை விட தான் அது மூலமாகவோ அல்லது பௌத்திரமாகவோ இல்லைன்னா ஆசன வாயில வேற எதுனா ஒரு வியாதியாகவோ உருவாகிறதுக்கான காரணமா இருந்துட்டு வருது. அதனால பெண்கள் வந்து பிரசவத்து காலத்துக்கு அப்புறம் இந்த வியாதி வந்து ரொம்ப சிறிதாகவும் ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப வந்து இந்த வியாதி ஈஸியா குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லயே வந்து அவங்க குணப்படுத்திக்கினாங்கன்னா அவங்களோட இன் ஃபியூச்சர் காலத்திலயும் அவங்க ஆயுட்காலத்திலயும் இந்த வியாதி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால பெண்களுக்கு பிரசவ காலத்துக்கு பிறகு இந்த வியாதி 90% கண்டிப்பாக வரும். அதனால இந்த வியாதி வந்து உடனடியாக பார்க்கறது ரொம்பவே நல்லது. இந்த வியாதிய நீங்க வந்து இந்த வியாதி வந்த உடனேயே இல்லைன்னா வியாதி வந்த பிகினிங் ஸ்டேஜ்னா முதல்ல எப்போ இந்த வியாதிக்கான அறிகுறிகள் இருக்கும், இந்த வியாதி எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கோ, இது எப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த வியாதிக்கான சிகிச்சை முறையை நீங்க எடுத்துக்கினீங்கன்னா உடனடியாக சீக்கிரமாக குறைஞ்சபட்ச நாட்கள் ஒரு 7 நாட்கள்லயே வந்து இந்த வியாதிக்கான சிகிச்சை முறையை முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த வியாதி வந்து முத்திடுச்சு இல்லைன்னா அதிகமாயிடுச்சு, இந்த வியாதி வந்து மேற்கொண்டு அதிகமாயினே போய் ரொம்ப கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சுன்னா இந்த வியாதிக்கான மருத்துவ முறை மிகவும் நாட்கள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3 மாத காலம் கூட ஆகலாம், 6 மாத காலம் கூட ஆகலாம். அதனால இப்ப வரக்கூடிய வியாதிகள் மக்கள் வந்து உடனடியாக நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வியாதியை வந்து குறைஞ்சபட்ச நாட்கள்லயே வந்து இதுக்கான தீர்வு முறையை எளிதாக கொடுக்க முடியும். அதனால இந்த வியாதி வந்த உடனே நீங்க வந்தீங்கன்னா அதிகபட்சம் நாட்கள் ஒரு வியாதி வந்து அதுக்கான உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு மாதமோ 2 மாதமோ கழிச்சு நீங்க வந்தா கூட பரவாயில்ல. அதிகபட்ச நாட்கள் 20 நாட்கள்லயே வந்து இந்த வியாதிக்கான மருத்துவ முறையை வந்து நம்ம மருத்துவமனையிலே கொடுத்து ஈஸியா முடிக்கலாம். அது இல்லாம எங்க மருத்துவத்தோட சிறப்பு சொன்னோம்னா நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கவோ தேவையில்லை, இல்லைன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கவோ, இல்லைன்னா உங்க அன்றாட வாழ்க்கை, இல்லைன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய ஆபீஸ், இல்லைன்னா நீங்க வேற என்ன பணிகள்ல இருந்தீங்கன்னா அந்த பணிகளுக்கான விடுமுறையை நீங்க பெற தேவையில்லை. தேவைப்பட்டால் மட்டும் நீங்க சனி ஞாயிற்று காலமும் சேர்த்து இந்த தேவைப்பட்டால் ஒரு 2 நாட்களோ இல்லை 3 நாட்களோ நீங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுக்க வந்து நேரிடும். அது வந்து வியாதியை பொறுத்து தான். எல்லா வியாதிக்காரங்களுக்கும் இந்த முறை வந்து கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்க வந்து உங்களோட ரெகுலர் லைஃப், அன்றாட வாழ்க்கை இதை பாதிக்கப்படாம கண்டிப்பாக இந்த மருத்துவ முறையில மிகவும் எளிதாகவும் வலி இல்லாமலையும் அதே மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமலையும் ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா இந்த மருத்துவ முறையை நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா பூரணமா குணம் அடைஞ்சிருவீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்க வாங்க, கண்டிப்பா உங்களோட வியாதிக்கான எல்லா நோய்களும் எல்லா அறிகுறிகளும் எதுவுமே இல்லாத அளவுக்கு முழுமையாக 20 நாட்கள்லயே குணமடைஞ்சு நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு. அதனால இந்த வியாதியை வச்சுட்டு தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க. பாத்தீங்களா நேயர்களே, இந்த நோய் வந்து பெண்களுக்கும் கண்டிப்பாக வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சோ பெண்கள் வந்து இதை வந்து ஒரு நோயாக கருதி கூச்சப்படாம டாக்டருக்கு கால் பண்ணி
உடனடியா இந்த நோய்க்கான ஒரு தீர்வை காணுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சோ டாக்டர், இப்ப நீங்க சொல்லுங்க டாக்டர். நான் நிறைய ஆபீஸ்ல இருந்து வரும்போதும் பார்த்திருக்கேன், நிறைய வால் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் சார். இந்த மூலம் பௌத்திரம் உடனடி நிவாரணம் அப்படின்னு நிறைய ஸ்டிக்கர்ஸ் விட்டுருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? கண்டிப்பா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி ரோடு ஓரத்துல போஸ்டர் ஒட்டிருக்கவங்க, நானும் நிறைய பேர் அந்த மாதிரி டாக்டர்ஸும் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்க பேஷண்ட்டையும் கேட்டிருக்கேன். அவங்க வந்து அறியாமையினாலையும் அந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி வட இந்தியால இருந்து இங்க வந்து தொழில் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சீட்டிங்னே சொல்லலாம், அது ஒரு விதமான சீட்டிங்னே சொல்லலாம். அவங்க கிட்ட ஒரு தகுந்த மருத்துவ முறைய, மருத்துவ சான்றிதழோ இல்லைன்னா ஒரு அங்கீகாரமோ எதுவுமே கிடையாது. நாங்க 6 வருட காலம் தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில 6 இயர்ஸ் நாங்க படிச்சுட்டு இதுக்கான அங்கீகாரமும் இந்த மருத்துவத்துக்கான சான்றிதழும் இந்த மருத்துவத்துக்கான எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்க செஞ்சுட்டு வரோம். ஆனா அந்த மாதிரி மருத்துவர்கள் ஒரு ஹைஜீனிக்கே இல்லாம அவங்க கிட்ட நிறைய பேஷண்ட் போய் அவங்க கிட்ட இருந்து எங்க கிட்ட நிறைய பேஷண்ட் அபாயகர கட்டத்துல இங்க சார் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, உயிர் பழைச்சா போதும்ன்ற அளவுக்கெல்லாம் இந்த வட இந்திய மருத்துவர்கள் நிறைய பேர் எங்க கிட்ட நிறைய பேர் அவங்களோட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ங்க அந்த மாதிரி அபாய கட்டத்துல போகாம தயவு செஞ்சு போலி மருத்துவர்களை நம்பி ஏமாறவே வேண்டாம். ஸோ போலி மருத்துவர்கள் நீங்க நம்பி ஏமாந்தீங்கன்னா அது அவங்களுடைய தப்பே கிடையாது, நேர்களை உங்களுடைய தப்பு தான். போலி மருத்துவர்களை அணுகி போனீங்கன்னா அவங்க எது வேணாலும் செய்ய நேரிடும். அவங்கள நீங்க எங்கேயுமே கொஸ்டினும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட தகுந்த ஒரு அப்ரூவலோ இல்லைன்னா அது அந்த மருத்துவ முறைக்கான ஒரு சான்றிதழோ இல்லைன்னா அவங்க டாக்டரே கிடையாது அந்த மாதிரி போஸ்டர் ஒட்டுறவங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு டாக்டரா படிச்சவங்களா பார்த்து அவங்க 6 வருட காலம் மருத்துவ படிப்பு முடிச்சிருக்காங்களா, அவங்க பர்ஃபெக்ட் டாக்டரா, அவங்க அப்ரூவல் பண்ணிருக்காங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் தயவு செஞ்சு பார்த்துட்டு வியாதி உள்ளவர்கள் அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை இந்த போலி மருத்துவர்கிட்ட போய் தயவு செஞ்சு ஏமாற வேண்டாம். இது என்னோட ஒரு அட்வைஸா கூட நீங்க வச்சுக்க. இந்த நோய்க்கான முக்கியமான அறிகுறிகள்னு பார்த்தா ஆசன வாயில மலம் கழிக்கும் போது சொட்டு சொட்டாகவோ இல்லைன்னா கசிஞ்சோ இல்லைன்னா பீரிட்டோ ரத்தம் வடியக்கூடும். ரத்தம் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் மலம் போய் உட்கார்ந்த உடனே சொட்டு சொட்டா ஊத்தும். அப்படி இல்லைன்னா மலம் போயிட்டு முடிச்சிட்ட பிறகு கடைசியா ஒரு 4-5 சொட்டு ஊத்தும். அப்படி இல்லைன்னா மலத்தோட ஒட்டினே கூட ரத்தம் வர்றதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்கு. அது இல்லாம மலச்சிக்கல் அதிகமா இருக்கும், அவங்களால மலம் கழிக்க முடியாது, இல்ல மலம் கழிச்சா வலி எரிச்சல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்கும். மலம் கழிக்கும் போது அவங்க 2 நாளைக்கு ஒரு தடவை மலம் கழிக்க நேரிடும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3-4 முறை கூட மலம் கழிக்க நேரிடும். மலம் வர மாதிரி இருக்கும் ஆனா வரவே வராது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலே அது மூலம் பௌத்திரம் ஆசன வெடிப்பு இந்த மாதிரி ஆசன சம்பந்தமான வியாதிகள்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா உணரலாம். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்தாலே இந்த வியாதி தான் சொல்லிட்டு நீங்க நினைச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டயக்னாசிஸோ இல்லைன்னா கன்சல்டிங்கோ நீங்க வந்தீங்கன்னா ஸோ இந்த நோய் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா இந்த நோயை பார்த்து நம்ம இந்த நோய் இதுதான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தயவு செஞ்சு அஜாக்கிரதையா இருக்கவே வேண்டாம். அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் தான், உங்களுடைய உடம்பு தான் ஸ்பாயில் ஆகக்கூடும். அதனால அஜாக்கிரதையா இருக்கவே வேண்டாம். தயவு செஞ்சு விழிப்புணர்வா இருங்க. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு மேற்கொண்டு சொல்லின்னு வரோம். இந்த நோய்க்கான சிறப்பு மருத்துவம் சாரசூத்திரம் காரநூல் சிகிச்சை. இந்த சிகிச்சை மூலயமா மட்டும்தான் இந்த நோய் 100க்கு 100 குணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால இந்த நோயை ரொம்ப அஜாக்கிரதையா நினைக்கவே வேண்டாம். மக்களாகிய நீங்கள், நேர்களாகிய நீங்கள் இதுக்கான அறிகுறிகள் இருந்த உடனே சீக்கிரமா இந்த நோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கிறது மிக மிக மிகவும் நல்லது. அதனால கேர்லெஸ்னஸா இருக்க வேண்டாம். இந்த நோய்க்கான சிகிச்சை முறையும் மருத்துவ முறையும் நீங்க வேற எங்கன்னா மாதமோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷம் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி எனர்ஜி டைம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்றதை விட 20-25 நாள்லயே இந்த நோய் ஆயுட்காலம் முழுவதும் வளராத அளவுக்கு கண்டிப்பா 100க்கு 100% குணப்படுத்திடலாம். அதனால அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. வலி இருக்காது, உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. பியூர்லி ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் இது. அதனால நம்ம மருத்துவ முறை அணுகி நீங்க பயன் பெறணும். கண்டிப்பா இது உங்களுக்கு தகுந்த உதவியா இல்ல தகுந்த இதுக்கான பயன் மிகவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நாங்க எங்க மருத்துவ முறையில எந்த விதமான சர்ஜரியோ இல்லைன்னா ஆப்ரேஷனோ பண்றதே கிடையாது. இது முழுக்க மருந்தாலேயே, வெறும் மருந்தாலேயே குணப்படுத்தக்கூடிய மருத்துவம். அதனால இது சர்ஜரியோ ஆப்ரேஷனோ நினைச்சு கண்டிப்பா நம்ம எங்களை நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இது முழுக்க வெறும் மருந்தாலேயே நாங்க குணப்படுத்திடுவோம். அதான் எங்களோட மிகவும் மிகவும் சிறப்பம்சமான விஷயம். வெறும் மருந்தாலேயே இந்த நோய் குணமாகி அந்த மூலமானது மருந்து வைக்க
அது எப்படி கருகி விழுன்னு சொல்லிட்டு நீங்க நேரடியா வரும்போது உங்களுக்கு அதுக்கான நிறைய எவிடன்ஸ் இருக்கு எங்ககிட்ட, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால இந்த மூலமானது எப்படி தொப்புள் கொடி காஞ்சி குழந்தைங்களுக்கு கீழே விழுதோ அந்த மாதிரி மருந்து வைக்க 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 அந்த மூலத்தோடைய ரத்த ஓட்டம் எல்லாமே நின்று போய் அந்த மூலமானது கருகி தானா கீழே விடும். நம்ம இருக்கவோ அல்லது அறுக்கவோ இல்ல சர்ஜரியோ இல்லை ஆபரேஷன் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. அந்த மூலமானது மருந்து வைக்கும் போது தானாகவே பிளட் சப்ளை எல்லாம் கட் ஆகி கருப்பாகி அந்த மூலமானது கீழவே விழுந்துரும். நம்ம அதை எதுவுமே பண்ண தேவை, மருந்து வச்சா மட்டுமே போதும். அதனால இது ஆபரேஷனே கிடையாது, வெறும் மருந்தாலேயே குணப்படுத்தக்கூடிய சிறப்பு மருத்துவம் இது. கண்டிப்பா அதுக்கான நீங்க இது நல்லாகுமா நல்லாகாதான்னு சந்தேகமே வேண்டாம். 100% இந்த எங்ககிட்ட இந்த வியாதியை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் இது வரவே வரவே வராது. இதுதான் நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. இந்த மூலம் பௌத்திரம் வெடிப்புலயே பௌத்திரம் மிகவும் மிகவும் அபாயமானது. அதுல இந்த முகமே தெரியாத சில பௌத்திரம்லாம் இருக்கு. அந்த பௌத்திரம் உங்களுக்கு கட்டி மட்டும் இருக்கும், வலி இருக்கும். கட்டி மீன்ஸ் அந்த கட்டி வெளியே தெரியவே தெரியாது. அந்த கட்டி எப்படி இருக்கும்னா ஃபுல்லா சீழ் கோத்து அந்த மலதுவார பகுதியை ரொம்ப கல்லு மாதிரி ஆகி அந்த கல்லு மாதிரி ஆகி ரொம்ப வலி எடுக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கான மருத்துவ முறை நீங்க வெளியில போய் பார்க்கும்போது அவங்க மாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. எதனா வேற எதனா நீங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டினவங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி போலி மருத்துவர்கள் வேற எதனா சொல்லுவாங்க. அத அனுபவத்தாலையும் அதுவும் இல்லாம இந்த மருத்துவ முறை எழுதி வைக்கப்பட்ட மருத்துவ முறை, இது இன்னைக்கு நேற்று உருவான மருத்துவ முறையே கிடையாது. 1900 கிமுக்கு முன்னாடியே இந்த மருத்துவ முறை உண்டாக்கப்பட்டது. அதனால அந்த மாதிரி மருத்துவ முறை இருக்கும் போது இந்த மருத்துவ முறையில இந்த கட்டியை கண்டுபிடிக்க மிகவும் எளிதான வழிகள்லாம் இருக்கு. அதனால எந்த மாதிரி கட்டமும் இருந்தாலும் சரி நீங்க பயப்படவே தேவையில்ல. பயப்படாம நீங்க அந்த உங்களுடைய அபாய கட்டத்துல கூட நீங்க வந்தீங்கன்னா எங்களால முடியும்னா 100க்கு 100 கண்டிப்பா நாங்க குணப்படுத்த முடிஞ்சால் மட்டுமே நாங்க உங்களுக்கு குணப்படுத்துவோம். அப்படின்னு எங்களால் முடியாதுன்னு நாங்க ஃபீல் பண்ணோம்னா நாங்க அதை உங்ககிட்ட டைரக்டாவும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நிறைய பேருக்கும் இந்த மாதிரி அபாய கட்டத்துல ரொம்ப இங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க கூட இங்க நிறைய பேர் குணமாயி இது வரைக்கும் போயிருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க நம்பிக்கையோட வரலாம். நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மருத்துவ முறை உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். அதனால நீங்க நம்பி வரலாம். இந்த மூலம் பௌத்திரம் நோய் இருக்கவங்களுக்கு வேற நிறைய நோய் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால்கள் வலி, அது இல்லாம முதுகு வலி, அது இல்லாம கேஸ்ட்ரைட்டிஸ் முக்கியமா பெரிய பிரச்சனை. இந்த சாதாரணமான பிரச்சனையே இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா மலதுவாரத்துல மலம் வெளியே போனா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அந்த மலமே வெளியே போகலன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாகி அல்சர் உண்டாகி வயிறு ஃபுல்லா புண்ணாகும். இது மேலும் அந்த அபானாவை மேல தள்ளும் போது இது ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் நிறைய பாதிப்புகள் கொடுக்கறத வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த நோய் சம்பந்தப்பட்டு நிறைய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நோய் தனித்துவமான நோய் கிடையாது. இந்த நோயை அப்படியே விட அந்த நோயானது வேறொரு நோய்க்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். அந்த நோய்க்கான காரணம் நிறையவே இருந்துட்டும் வந்திருக்கு இது வரைக்கும். அதனால இந்த நோயை குணப்படுத்தினாலே மற்ற அவங்களுக்கு நிறைய கேஸ்ட்ரைட்டிஸோ இல்லைன்னா அல்சரோ இல்லைன்னா கிட்னில என்ன ப்ராப்ளமோ அப்படி இல்லைன்னா லிவர்ல என்ன ப்ராப்ளமோ அன்டைஜஷனோ அஜீர்ண கோளாறோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நோயை குணப்படுத்தினாலே இந்த நோய்கள்லாம் தானாகவே குணமாயிடும். இதுக்கான காரணம் ஆசன வாயில இருக்கக்கூடிய இந்த மூலம் பௌத்திரம் இந்த வியாதிகள் தான் இந்த மற்ற நோய்களுக்கெல்லாம் நிறையவே காரணமா இருந்துட்டு வருது. அதனால இந்த நோயை நீங்க குணப்படுத்திட்டீங்கன்னா மற்ற நோய்கள்லாம் தானாகவே இந்த நோய் மற்ற இந்த அஜீர்ண கோளாறு, கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் இந்த மாதிரி நோய்கள்லாம் தானாகவே குணமாக கண்டிப்பா குணமாகும். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு நடந்துட்டே வருது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் இந்த நோய் நான் குணப்படுத்திட்டு போனேன், எனக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸ்கின் டிசீஸ் முக்கியமா தோல் வியாதிகள் இந்த நோய் வந்தா கண்டிப்பா ஹீட் அதிகமாகி இந்த மலம் வெளியே போகாம தோல்ல அதிகமா வியாதிகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனால இந்த வியாதியை குணப்படுத்தினா தோல் வியாதிகள்லாம் நிறையவே குணமாயிருக்கு. கண்டிப்பா குணமாகும். இந்த வியாதியை தொட்டி நிறைய வியாதிகள் சொல்லியிருக்கேன் நான். அந்த நோய்கள்லாம் தானாவே குணமாகும். அதை நீங்க இந்த நோய் குணமாகும் போது நீங்களே அதை உணரலாம். நல்லபடியா நீங்க உணர முடியும். நிறைய நேயர்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, மற்ற வியாதிகள் மற்ற ட்ரீட்மெண்ட் இந்த அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இந்த ஹார்ட் டிசீஸ் வேற என்ன அவங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அது இல்லாம சுகர் இதுக்கான நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ சாப்பிடும் போது நான் இந்த வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா,
நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இது பியூர்லி ஹெர்பல் ஆயுர்வேதிக் மெடிசன். அதனால இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நீங்க ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கினா கூட பரவாயில்ல, இந்த மருத்துவத்தினால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ பாதிப்புகளோ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க வேற எதனா மெடிசன் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த மெடிசன் தாராளமாக சாப்பிட்டு இந்த நோயை நீங்க குணப்படுத்தலாம். அதனால இந்த வியாதியை குணப்படுத்தாம இருக்கணும்னு கண்டிப்பா தேவையே கிடையாது. அது மிகவும் அறியாமை தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தீங்கன்னா மற்ற நோய் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த விதமான பேஷண்டா இருந்தாலும் இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் ஈஸியா பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நிறைய வியாதிகளால கஷ்டப்பட்டு சரி இந்த வியாதி இருக்கு, இதுக்கான நம்ம இந்த வியாதியை பார்க்கும்போது இதுக்கும் எதுனா தொந்தரவு வந்துருமோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நேயர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கும் இதுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லை. ஸோ இந்த வியாதி இதுக்கான மருத்துவ முறை நம்ம பண்றது பியூர்லி ஆயுர்வேதிக் ஹெர்பல் மெடிசன். அதனால இதனால மற்ற வியாதிகளுக்கும் உங்க உடம்புக்கோ எந்த விதமான தொந்தரவுமே அளிக்காது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. அதனால நீங்க எந்த விதமான மருந்து சாப்பிட்டு இது வரைக்கும் பழக்கப்பட்டு வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிபி சுகர் எது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எங்க மருத்துவத்தினால எங்க மருந்துனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே 100% இருக்கவே இருக்காது. அது கண்டிப்பா நீங்க நம்பலாம். அதனால நீங்க இந்த மருத்துவ முறையை நம்பி நீங்க கண்டிப்பா நீங்க கண்மூடி நீங்க நம்பிக்கையோட இந்த வியாதிக்கான குணத்தை நீங்க பெற்று ஆயுட்காலம் முழுவதும் உத்தரவாதத்துடன் நாங்க பண்ணிடுறோம். இது ஒரு முறை பண்ணா மறுபடியும் வரதே கிடையாது. இதுக்கு நான் 100% நான் உங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குறேன். அதனால கண்டிப்பா இந்த வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா வரவே வராது, ஆப்ரேஷனும் கிடையாது. ஸோ நீங்க நேரடியா அணுகுமுறை பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணி இந்த வியாதிக்கான சிகிச்சையை பெற்றுக்கிறது ரொம்ப 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 நல்லது. பாத்தீங்களா நேர்களே, இவ்வளவு நேரம் சார் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ரொம்ப தெளிவாகவும் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அருமையா பதில் சொன்னாங்க. இதுக்கு மேலும் பாக்குற வியூவர்ஸும் சரி பேஷண்ட்டும் சரி இந்த நோயை தாமதிக்காம உடனே சாரை அணுகி இந்த நோய்க்கான உடனே நிவாரணத்தை தேடி பயன்பெறுமாறு இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சோ நீங்க பண்ணினதெல்லாம் நான் சாரோட நம்பர் தரேன், நீங்க சாரோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. 9994040971. அது மட்டும் இல்லாம இப்போ நான் அவரோட அட்ரஸும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாரோட அட்ரஸும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் தனஜெழியன் மூலபௌத்திரம் வைத்தியசாலை, ஆற்காடு ரோடு, சாலை கங்கையம்மன் கோயில் அருகில், சத்துவாச்சாரி, வேலூர். நன்றி, வணக்கம். நன்றி.